அறிவும் ஆன்மீக நவம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வைகுண்ட ஏகாதசியை பற்றின பதிவு தான். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது பரமபத வாசலாகிய சொர்க்க வாசல் தான் ஞாபகம் வருது இல்லைங்களா? ஆமாங்க, வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதசிகள் இருந்தாலும் மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி இல்லைன்னா மோக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இது பெருமாள் வழிபாடுகளிலே ஒரு சிறந்த வழிபாட்டு முறையை குறிக்கிறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா நமக்கு என்ன பலன்? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வழிபட்டோம்னா நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நம்மளால் மோட்சத்தை பெற முடியும், அதாவது பிறவா பெரு வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாகங்களே மிக சிறந்த யாகமான அஸ்வமேத யாகம் செய்த பலனை நமக்கு கொடுக்கிறது வைகுண்ட ஏகாதசியின் வழிபாட்டின் மூலம். மூன்றாவதாக அந்த அன்னைக்கு இரவு, அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு பரமபத விளையாட்டு விளையாடுவாங்க. அதில் கூட ஒரு தத்துவம் இருக்குங்க. அதாவது ஏணிங்கிறது புண்ணியங்கிறதும் பாம்பு அப்படிங்கிறது பாவம்னு வச்சுட்டு ஏணி வழியை ஏறினா சொர்க்கம், சறுக்கி பாம்பினுடைய வாயில் விழுந்தா நரகம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை வச்சு அன்று இரவு ஃபுல்லாக விளையாடுவாங்க. ஆகவே இந்த வைகுண்ட ஏகாதசி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நல்ல தூய மனதோட நல்ல சிந்தனைகளோட நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சோன்னா இறைவனுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை நம்மளால் எளிமையாக அடைய முடிகிறது அப்படின்னு இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய தத்துவம் நமக்கு குறிக்கிறது. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौसेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्गं पुण्योपेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथम्.